சாதி ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனி கூறாக்கி வைத்திருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இடையிலும் தடுப்பு சுவரை போட்டு வைத்திருக்கிறது. அந்த தனி மனிதனுடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பார்த்தால், முதலில் எந்த சாதி என்று தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறவனாகவே இருப்பான். பிறகு அந்த சாதிக்குள்ளேயே எந்த உட்சாதி என்று தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறவனாக இருப்பான். ஆக சாதி உணர்வு உட்சாதியாக புரிகிறது. உட்சாதிக்குள்ளேயே திரும்ப அவனுடைய உணர்வு என்னவாக போகும் என்றால், இவன் இந்த சாதிக்குள்ளேயே எந்த சாமி கும்பிடுகிறவன், எந்த குலசாமியை கும்பிடுகிறவன் என்று தேட துணைவான், முயல்வான். அந்த குலசாமியை பார்த்த பிறகு அவனுடைய அந்த சாதி பற்று மேலும் சுருங்கி போய்விடும். பெரிய சாதி என்று ஒரு பற்றை காட்டியவன் உட்சாதிக்குள்ளே சுருங்கி போகிறான். உட்சாதிக்குள்ளே இருக்கிறவன் அந்த சாதிக்குள்ளேயே எந்த சாமியை கும்பிடுகிறவன் என்று சுருங்கி போகிறான். அந்த ஒரே சாமிக்குள்ளேயே ஏன் பங்காளி ஓம் பங்காளி என்கிற உணர்வுக்குள்ளே சுருங்கி போகிறான். சிங்கமாக கர்ஜிக்க தொடங்குகிறவன் ஒரு சிறு புழுவாக சுருங்கி போகிறான். இந்த சாதி உணர்வான். சாதி உணர்வு, சாதி என்பது அவ்வளவு மோசமானது. மனிதனை குறுக்கே வெட்டி அவனை துண்டு துண்டாக்கி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இடையிலே தடுப்பு சுவரை ஏற்படுத்தக்கூடிய மிக மோசமான ஒரு கோட்பாடு சாதி கோட்பாடு. அதுதான் இயலாமையை வெளிப்படுத்துகிறது. அது வலிமை என்று நாம் கருதுகிறோம். வலிமை அல்ல தோழர்களே. இந்த அரங்கத்தில் நான் துணிவோடு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன்.